ஒரு காதல். அக்கா 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 உனக்கு எங்க எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும்? நீ யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டியக்கா. இந்த பிச்சைக்காரனை கூட வாழ வச்சு பார்க்கணும் தானே நீ ஆசைப்பட்ட. உன்னோட மனசுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூட இருக்கா. இது ரொம்ப தப்புக்கா. உனக்கு போய் எப்படி இப்படி நடக்கலாம்? நான் உன்னை இந்த நிலவுல எப்படிக்கா பாப்பேன்? அக்கா நீ கவலைப்படாதக்கா. டவுன்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உன்னை பழையபடி சரி பண்ணிடுவக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை விட மாட்டேன். உங்களை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை காப்பாற்றுவக்கா. என்ன மன்னிச்சிருக்கா. என்ன பெரிய ஆளாக்கணும் நீங்க கனவு கண்டீங்க. ஆனா என் துரதிருஷ்டம் நீ இப்படி ஆகி படுத்த படுக்கை ஆயிட்ட. எனக்கு வேற வழி தெரியலக்கா. அதனால உன்னோட வேலையை நான் பாக்குறேன். உன்னோட பாதையில நான் நடக்க போறேன். நான் போறேன்க்கா. நான் உன்னை காப்பாத்துறேன். சார், இதுவரைக்கும் நீங்க சொன்னதுல பல குழப்பங்கள் தான் மிஞ்சிருக்கு. ஆனா கிளியரான பிக்சர் எதுவும் வரலையே சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்ன புரியலங்கிறீங்க? சார், நாம சந்தேகப்பட்டது ஒரு பொண்ணு சார். அது சரோஜா தான் முடிவு பண்ணி போய் பார்த்தப்போ அவங்க இறந்து போயிட்டாங்கிற தகவல் உறுதியாயிடுச்சே சார். அப்போ இந்த வேலையெல்லாம் யார் சார் பண்ணியிருப்பா? அதான் தெளிவா சொன்னேனே ஜெயக்குமார். இதெல்லாம் சரோஜா பேர்ல சரோஜா மாதிரியே உருமாறுன ஷர்வா தான் பண்ணிருக்காங்க. சார், அனாதையா இருந்தவனை எடுத்து வளர்த்தவங்க சரோஜா. அப்படி இருக்கும்போது அவனுக்குன்னு ஒரு செக்யூர் லைஃப் கிடைச்சிருக்கு சார். அவன் ஏன் சார் இதெல்லாம் பண்ண போறான்? அதுதான் சார் எனக்கு புரியல. அவனுக்கான மோட்டிவ் என்னவா இருக்க போகுது சார்? ஜெயக்குமார், மோட்டிவ்னு பார்த்தா சர்வா ஸ்கூல்ல படிக்கும்போது அவனுக்கு நேர்ந்த அவமானம் அப்ப இருந்தே அவன் மனசுல ஆறாத ரணமா மாறி இருக்கு. அதுக்கான சரியான சந்தர்ப்பம் சரோஜா உடம்புக்கு முடியாம போய் படுத்தப்ப அவனுக்கு கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்தே சரோஜா கூட வளர்ந்ததால அவனுக்கு டான்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த நளினம் பாவம் அவனுக்கு எல்லாமே அத்துப்படியா இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் சரோஜாவோட நோய் அவனுக்கான வடிகாலை ஏற்படுத்தியிருக்கு. சோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி
அவன் கொஞ்சம் கொஞ்சமா சரோஜாவா மாறி இருக்கான். ஐ மீன் சரோஜா வேஷத்துல அவன் நடிச்சிருக்கான்.